अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद वल तकुम मिनकुम उम्मतुन यदऊना इलल ख़ैर यअमुरूना बिल मअरूफ़ व यनहौना अनिल मुनकर उलाइका हुमुल मुफ़्लिहून। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நல்ல தருணத்தில் இறை மார்க்கத்தை அதன் அடிப்படையை உணர்ந்து செயல்படக்கூடிய நாம் எப்படி இந்த மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ பிரியப்படுகிறோமோ, இந்த சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்குமே மார்க்க நெறிமுறைகளை ஏவக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் விளைகிற விதைக்கப்படுகிற தீமைகளை களையெடுக்கக்கூடிய மக்களாகவும் தாவா களங்களில் அதிகமான ஆர்வத்தை நாம் செலுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்க கருத்துக்கள் ஏன் பரப்பப்பட வேண்டும் என்றால், மனிதகுலம் இந்த உலக வாழ்க்கையோடு நிறைவடைவதாக நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நிறைவடைந்த பிறகு மற்றொரு வாழ்க்கையில் நாம் புதிதாக நம்முடைய வாழ்வை தொடங்க இருக்கிறோம். அது இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவைத்தான் நாம் காண வேண்டி வரும். எனவே அந்த வாழ்க்கையை சுபிட்சமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இங்கு நாம் ஒழுக்க சிந்தனையோடும் நன்னறிமிக்க செயல்பாடுகளோடும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த மார்க்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பல நேரங்களில் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சாரம்சத்தை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் போதை கலாச்சாரத்தின் மூலமாகவோ, மறுபக்கம் சினிமா கலாச்சாரத்தின் மூலமாகவோ, இன்னும் வெவ்வேறு வகையான வழிகட்ட பல சிந்தனையின் மூலமாக இந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் இஸ்லாத்தை வெறும் பெயர் தாங்கியவர்களாகத்தான் வைத்திருக்கிறார்களே ஒழிய, நாம் ஏன் முஸ்லிம்கள் மற்ற மார்க்கங்களை விட்டும் நாம் ஏன் விலகி தனித்த ஒரு மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த மார்க்கம் நமக்கு இம்மையில் என்ன கண்ணியத்தை பெற்று தந்து இருக்கிறது, மறுமையில் எந்த வெற்றியை பெற்றுத்தர இருக்கிறது என்பதை உணராத மக்களாக இருப்பது நம்முடைய தாவா களத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு உருவாக்க வேண்டும். பொதுவாக தாவா என்பதை இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய பணி என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அது அவர்களுக்கான ஒரு பணி. ஆனால் என்றைக்கு அவர்கள் இந்த உலகத்திற்கு வரமாட்டார்கள் என்கிற நிலை உண்டாகிவிட்டதோ, அன்றில் இருந்து கியாமத்து நாள் வரை அந்த பணி இஸ்லாமிய மக்கள் அனைவர் மீதுமே திரும்பி விடுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மக்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய நன்னறி கருத்துக்களை எடுத்துரைத்து மார்க்கத்தை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும் என்பதை நமக்கு விதித்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒரு முஸ்லிம் என்பவன் யார் என்றால், அந்த வார்த்தையை சொல்ல அருகதை படைத்தவன் யார் என்றால், அந்த வார்த்தைக்கு தகுதி படைத்தவன் யார் என்றால், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அவன் அழைக்க வேண்டும். மக்கள் எல்லாம் வழிகட்டு சீர்கட்ட பாதையில் செல்வதை பார்த்து கண்டும் காணாமல் அவன் இருக்க மாட்டான்.
அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள் என்று அவன் அழைப்பான். நபிமார்கள் அழைத்த அந்த அழைப்பை போன்று தானும் நல்ல அமல்களை செய்வான். முன் உதாரணமிக்க வாழ்க்கை அவன் வாழ்ந்து காட்டுவான். வாழ்ந்து காட்டிவிட்டு அவன் சொல்லுவான், நான் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும். மக்களுக்கான அழைப்பை அவன் செய்யாமல் நல்லவனாக அவன் வாழ்ந்தாலுமே முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு தகுதி படைத்தவனாக அவன் ஆக முடியாது என்றுதான் திருக்குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. ஆனால் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை உணராமல் செயல்படுவதை போன்று, மறுபக்கம் இந்த மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் என்னோடு இந்த மார்க்கம் நின்று விடட்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம எடுத்துரைப்பதற்கு ஆளும் இல்லை, அல்லது நாம் பள்ளியினுடைய பொறுப்புதாரி இல்லை, நாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ஜாலம் படைத்தவர்கள் நாம் கிடையாது, அல்லது குர்ஆன் ஹதீஸை பற்றிய விளக்கம் நமக்கு தெரியாது, எனவே நாம் சொல்ல முடியாது என்ற ஒரு மனநிலை. எனக்கு ஹதீஸ் தெரியாது, அதனால் நான் தாவா செய்ய முடியாது என்றால் எந்த சஹாபியும் தாவா செய்ய முடியாது. முழுமையாக எல்லா ஹதீஸையும் படித்த ஒரு சஹாபி கூட கிடையாது. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட பல நபித்தோழர்கள் குர்ஆனை முழுமையாக படித்தவர்கள். முழு குர்ஆனில் இந்த ஆயத்து எங்க வரும்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த சூறாவை ஓதுங்கன்னா உங்களுக்கு தெரியும். முழு குர்ஆனை மனனமிட்டவர்கள், அதை படித்தவர்கள். முழு ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாது. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு தெரியாத நபிமொழிகள் கூட உண்டு. உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு தெரியாத நபிமொழிகள் கூட உண்டு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியாத நபிமொழிகள் கூட உண்டு. நபிமொழிகளை முழுமையாக கற்றறிந்த ஒரு சஹாபியே கிடையாது. எதனால? 23 ஆண்டு காலம் ஒரு நாள் விடாமல் ரசூலுல்லாஹ்வோடு பயணித்த நபித்தோழரே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட விடாமல் ரசூலுல்லாஹ்வினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை, வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 23 ஆண்டு கால ரசூலுல்லாஹ்வினுடைய பகல் நேர இரவு நேர வாழ்க்கையில் ஒருவர் கலந்திருக்க வேண்டும், அவரை கண்டிருக்க வேண்டும். அப்படி எந்த நபித்தோழரும் நபித்தோழியரும் கிடையாது. எந்த அளவுக்கு பெருங்கொண்ட நபித்தோழர்களாக இருப்பார்கள். ஒரு சின்னஞ்சிறு நபித்தோழர்கிட்ட இருந்து அவங்க பாடத்தை பெற்று இருப்பார்கள். நாம இந்த செய்தியெல்லாம் ரொம்ப சாதாரண செய்திகள் என்று நினைப்போம். புத்தகங்களை பதியப்பட்டிருக்கிறது, பல மார்க்க சொற்பொழிவுகள்ல கேட்டிருப்போம். இதெல்லாம் பாடம் என்று நினைக்கிற சில செய்திகளை கூட பெருங்கொண்ட நபித்தோழர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவங்களாம் பிற்காலத்துல இந்த மாதிரியான ஒரு சில செய்திகளை அவர்களுடைய சிந்தனைக்கு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப அப்படி இருக்கிறனால அவர்கள் இந்த மார்க்க அறிவில் குறைந்தவர்கள் என்று அல்ல, ஆனால் தங்களை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டதும் அல்ல. எதை அவர்கள் கற்றிருந்தார்களோ அதை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கிற இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இவர் இருக்கிறதில் அதிகமான நபிமொழிகளை கற்றறிந்தவரும், மொத்த நபித்தோழர்களில் மிகப்பெரிய ஜூனியர் நபித்தோழர்னு சொன்ன இந்த அபூ ஹுரைராவை சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வோடு அவர் வாழ்ந்தது ஒரு 3 ஆண்டு காலம். அப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் அவர் அறிந்து வைத்திருந்த அந்த நபிமொழிகளை, மார்க்க சட்டதிட்டங்களை தான் மரணிக்கின்ற நாள் வரை எடுத்துரைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். எந்த அளவிற்கென்றால், அண்டை வீட்டாருக்கென்று இஸ்லாம் சில உரிமைகளை சொல்லுகிறது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல முறையில் கவனிச்சுக்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அறிவுரை தருகிறார்களாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு ஜிப்ரீல் ஒவ்வொரு செய்திகளை சொல்ல சொல்ல அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசுன்னு ஆக்கிடுவாங்க போல. ரசூலுல்லாஹ்வின் சொத்துக்கள் வாரிசு கிடையாது, அது ஒரு தனி செய்தி. ஆனா இவங்க நமக்கு வாரிசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அவங்கள பற்றி அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிற அளவிற்கு மார்க்கம் அண்டை வீட்டாரை குறித்து பேசுகிறது. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இடத்திலும் தாபீன்களிடத்திலும் அண்டை வீட்டாரினுடைய உரிமையை கொடுக்காமல் நடக்கக்கூடிய நடவடிக்கை அவர் பார்க்கிறார். யாருக்கிட்ட இந்த தப்பு வருது? அண்டை வீட்டாருக்கான உரிமையை கொடுக்கலன்னா அது மறுமையில பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் யார் நம்புகிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாருக்கு உரிமை தரட்டும், அண்டை வீட்டாருக்குரிய உரிமையை வழங்கட்டும் என்றார்கள் நபிகள் பெருமகனார். அப்படிப்பட்ட அந்த செயலை ஒரு சில நபித்தோழர்கள், ஒரு சில தாபீன்கள் அதை தவற விடும் போது அபூ ஹுரைரா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் இந்த அண்டை வீட்டாருக்கான அந்த உரிமையை கொடுக்க மறுக்கிறீங்க,
நான் என் உயிர் இருக்கிற வரை இதை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப தாவாவினுடைய சாரம்சத்தை உணர்ந்தவர் அவர். இவர் நிறைய நபிமொழிகளை அறிவிக்கும் போது இவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இப்படி நிறைய நபிமொழிகளை அறிவிக்கிறீங்களே, ரசூலுல்லாவோட 23 வருடம் பயணித்தவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாவோடு 16 ஆண்டுகளை விட அதிகமாக பயணித்தவர் உமர் ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாவினுடைய இறுதி 10 ஆண்டு கால இரவு பகல் வாழ்க்கையில் பங்கெடுத்தவர் ஆயிஷா நாயகி. இவங்கெல்லாம் சொல்லாத செய்தியை வெறும் 3 வருஷம் வாழ்ந்த நீங்க சொல்றீங்களே, இதனால நீங்க கதை கட்டி விடுறீங்கன்னு மக்கள் நினைச்ச என்ன ஆகிறது? ஆயிஷா நாய்க்கு தெரியாத செய்தி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி வருமா இல்லையா? நீங்க உண்மையில நல்ல கற்றறிந்தவர் தான், ஆனா அவங்களுக்கே தெரியாத செய்தியை சொல்லும் போது நீங்களா அதை அளந்து விடுறீங்க, தவறாக புனைந்து சொல்லுகிறீர்கள் என்று பேச்சு வருமே அப்படின்னு சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் திருக்குரானினுடைய 2 ஆயத்தை ஓதி காட்டி ஒரு விளக்கம் அளிக்கிறார். அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான், வேத செய்திகளை மார்க்கத்தினுடைய கருத்துக்களை யார் தெரிந்து அதை மக்களுக்கு எடுத்துரைக்காமல் மறைக்கிறாரோ அவர் மறுமை நாளில் நஷ்டவாளி, அல்லாவின் தண்டனைக்குரியவர். இப்படிலாம் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல விமர்சனம் பண்றான். அந்த வசனத்தை ஓதி காட்டி நான் நஷ்டவாளியாக மாற நான் விரும்பல, நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன், நான் வாழ்ந்தது வெறும் 3 வருஷம் தான், ஆனா ஒரு செய்தியை கூட தவற விட்டுறக்கூடாதுன்னு நான் சாப்பாடுக்கு கூட போக மாட்டேன், உழைக்க போக மாட்டேன், அந்த நேரத்தில் நான் திருமணம் பண்றதுக்கு விருப்பப்படலை, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அப்ப அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், பிற்காலத்தில் எடுத்துரைக்கணுங்கிறதுக்காகவே நான் அயராத அந்த 3 ஆண்டு காலம் உழைத்தேன். காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இதை கற்றவர்கள் இதை எடுத்து சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 7 ஆண்டு சென்று மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம்லாம் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து செவி வழியாக கேட்ட தகவலை எடுத்துரைக்கிறார். செவி வழியா கேட்ட தகவலை எடுத்துரைக்கிறது கடமைனா இந்த சமுதாயத்தில் அத்தனை முஸ்லிம்கள் மேலே அது கடமை. படிச்சவங்க தான் கடமை அப்படின்னு மார்க்கம் சொல்லல, கற்றவர்களுக்கெல்லாம் இது கடமை. எந்தெந்த செய்திகள் உங்களுக்கு தெரிகிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு கடமை என்று குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. நபிகள் பெருமகனார் ஹஜ்ஜத்துல் விதாவில் மக்களை ஒன்று திரட்டி வைக்கிறாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் முஸ்லிம்களை சந்தித்தது முதலும் கடைசி இதுதான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கூட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கல, இதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய கூட்டத்தை, அந்த ஆண்களை அந்த பெண்களை இவ்வளவு பெரிய சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்ப ரசூலுல்லாஹ் சில கருத்துக்களை ஒரு சில மார்க்க செய்திகளை சொல்லிவிட்டு பல்லிகு அன்னி வலு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு மார்க்க செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு சொல்லுங்கள். பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துரையுங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்ல கற்றறிந்த சஹாபிகள் அங்க கம்மி தான். அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் உண்டு. ரசூலுல்லாஹ் அப்பதான் பார்த்த முஸ்லிம்களை அதிகமான மக்கள் அப்படித்தான் வந்தவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு, அப்பதான் பார்த்தவங்க உண்டு. இன்னும் சொல்ல போனா அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களே நிறைய பேர் உண்டு. ஹஜ்ஜத்துல் விதாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் நிறைய பேர் உண்டு. இவங்க எல்லாருமே ரசூலை ஒரு தரம் வச்சு பார்க்கறாங்க. 23 ஆண்டு காலம் என்னோடு பயணித்த அபூபக்கரும் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களே ரசூலை ஒரே போதனை தான் செய்யறாங்க. 23 ஆண்டு காலம் என்னை பார்த்த அபூபக்கரும் இப்பதான் முதல்ல என்ன பார்த்த நபரை ரசூலை ஒரு தரத்துல சொல்றாங்க, என்னிடத்திலிருந்து எது கிடைத்தாலும் எதை நீங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள்ங்கிறாங்க. அப்ப தாவா பண்ணும் பொழுது ஆலிம்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குதோ சாமானியருக்கு அந்த அந்தஸ்து உண்டு. ஆலிம்களுக்கு 10 செய்தி தெரிஞ்சிருக்குன்னா சாமானியருக்கு 4 செய்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா 4 செய்தியை எடுத்துரைக்கிற விஷயத்தில் ஆலிமை போன்றுதான் நீயும்ங்கிறது மார்க்கம் சொல்லுது. உனக்கு தெரியாத 6 விஷயம் இருக்கும்ல, அப்பதான் நீ ஆலிம் இல்ல. உனக்கு தெரியாது, நீ எடுத்துரைக்க வேண்டாம். தெரிஞ்ச விஷயம் 4 இருக்குல்ல, ஆலிமும் நீ சமம் தான் என்ற அளவில் குர்ஆன் ஹதீஸ் இந்த தாவாவை எடுத்துரையுங்கள். இங்கு சொல்லக்கூடிய நபர்கள் குறைந்து விட்டால் இந்த கேட்கிற நபர்கள் அவர்கள் ஒருபோதும் இந்த மார்க்க கருத்தை அதை நோக்கி அவங்க திரும்ப மாட்டாங்க. அறவே யாருமே சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களா வந்து படிக்கிற நபர்களே கிடையாது. அதனால இஸ்லாம் ஜும்மா என்கிற வழிபாட்டை சொல்லி தருகிறது, மார்க்க சொற்பொழிவை குறித்து பேசுகிறது, எடுத்துரையுங்கள், நன்மை ஏவுங்கள், தீமை தடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. இதையெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்ய தவறிவிட்டது என்றால், செய்யாமல் கைவிட்டு விடுவார்களே ஆனால் இஸ்லாம் ஏற்றில் இருக்குமே தவிர யாருடைய வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். எனவே மார்க்கத்தை எடுத்துரைப்பது அத்துணை முஸ்லிம்கள் மீதும் உண்டான ஒரு பிறப்பு கடமை என்கிற அடிப்படையை உணர்ந்து இந்த சமுதாய மக்கள் சினிமாவின் மூலமாகவோ
அல்லது வாலிப பருவத்தை காரணம் வைத்து போதை கலாச்சாரத்தின் மூலமாகவோ இன்ன பிற வழிகட்ட சிந்தனையில் போய் வீழ்ந்து சீரழிந்து கண்ணெதிரில் அவர்கள் நாசமாக போகக்கூடிய நிகழ்வை பார்த்தும் மார்க்கத்தினுடைய கருத்துக்களை சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடாத நாம் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் கடும் தண்டனைக்குரிய நபர்களாக பார்க்கப்படுவோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு சமுதாயம் இருக்கட்டும், அவர்கள் நன்மை நோக்கி அழைக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும், உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்றால் இவர்கள் தான் என்று அல்லாஹ் அழைக்கிறான். தாவா செய்யாமல் வாழ்ந்து மரணிக்கிற எந்த ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரு மார்க்க செய்தியாக இருக்கட்டும், தனக்கு கிடைத்த ஒரு ஹதீஸாக இருக்கட்டும், தனக்கு கிடைத்த ஒரு குர்ஆன் ஆயத்தாக இருக்கட்டும், எனக்கு இது தெரியும் ஆனால் நான் யாருக்கும் இதை வாய் திறந்து பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று இருக்கிற அத்தனை நபர்களுமே அல்லாஹ்வின் பால் ஒன்று திரட்டப்படுகிற அந்த நேரத்தில் கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை நாம சொல்லல, திருக்குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. அதை உணர்ந்து ஒவ்வொரு நேரங்களிலும் மார்க்க செய்திகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு நல்லதொரு தாவா சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.